ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஐ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஐ ஃபைனல் லாலேருந்து செபி ஆக்ட் 1992. செபி அப்படிங்கிறது என்ன? இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான லிஸ்டட் கம்பெனிஸை கவர்ன் பண்ணுற ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது? செபி. செபி ஆக்ட் 1992. ஓகே, இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். அப்ளிகபிலிட்டி இது எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஆக்டில் ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துலேருந்து தான் வந்திருக்கும். இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 30th Jan 1992 and extend to the whole of India as per section 1 of the SEBI Act. Extends to the whole of India. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இது பொருந்தும். இதோட அப்ஜெக்டிவ்ஸ், இதோட குறிக்கோள்கள் என்ன, இந்த ஆக்டை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன? ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ சாதாரணமாக யாராவது ஒரு இன்வெஸ்டர் ஷேர் வாங்குறாங்க, வேறு ஏதோ செக்யூரிட்டி வாங்குறாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். protect the interest of investors. அதுக்கப்புறம் promoting fair dealings and development of and regulating the securities market and for matters connected therewith or incidental thereto. மொத்தம் 4 பாயிண்ட் கிட்ட வரும்பா. promoting for the development, promoting fair dealings, நேர்மையான வியாபாரங்களை ஊக்குவிக்கவும். promoting fair dealings and for the development of வேற என்ன சொல்றாங்க? அண்ட் ரெகுலேட்டிங் தி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காகவும் அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் வித் அன் இன்சிடென்டல் தேர்டோ. மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் வித், அதோட சார்ந்த இன்ன விஷயங்கள். ஸோ செபி அப்படிங்கிறது என்ன? இது கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 30th January 1992 ஆக்டில் சொன்ன மாதிரியே. அண்ட் இட் அப்ளைஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் செக்ஷன் 1 ஆஃப் செபி ஆக்ட். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், இதோட குறிக்கோள்கள் என்ன? ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், ப்ரமோட்டிங் த ஃபேர் டீலிங்ஸ் அண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் ரெகுலேட்டிங் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் த மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் வித் ஆர் இன்சிடென்டல் தேர் டு. இது எல்லாமே என்னது? அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எப்போ இதை நிறுவுறாங்க, எப்போ இதை ஒரு ஸ்தாபனமாக நிறுவுறாங்க அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் 3 படி சொல்கிறாங்க. செபி ஹியர் அண்ட் ஆஃப்டர் கால்ட் அஸ் போர்டு. செபியை நான் இனிமேல் போர்டுன்னு தான் சொல்லுவேன். has been established as a body corporate having a perpetual succession and a common seal with the powers to acquire, hold and dispose of the property both movable and immovable and also to contract, sue and be sued. செபி அப்படிங்கிறது ஒரு கம்பெனியாக எப்போ நிறுவுறாங்க அப்படின்னா 1992 தான் நிறுவுறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பார்த்தா செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கம்பெனிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதுவீங்களோ அப்படியே எழுதுங்க. செபி ஹாஸ் பீன் இன்கார்பரேட்டட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் படித்தோம் போனதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோம்ல. SEBI has been incorporated. செபியை இப்படி இன்கார்பரேட் பண்ணுறாங்க. எப்படி? ஒரு பாடி கார்பரேட்டாக. அப்புறமா அந்த கம்பெனிக்கான 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ப்ளஸ் கம்பெனி அப்படின்னு போட்டு நான் ப்ராக்கெட்டில் 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ செபியை ஒரு பாடி கார்பரேட்டாக நிறுவுறாங்க. அப்புறம் அந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதோட சேர்த்து நிறுவுறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஆஃபீஸ் ஆஃப் த போர்டு. செபி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் த போர்டு ஷெல் பி அட் மும்பை. போர்டு மே எஸ்டாப்ளிஷ் ஆஃபீஸ் அட் அதர் பிளேசஸ் இன் இந்தியா. ஹெட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு மும்பையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்டு இருக்கு இல்லையா, செபி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்டு, அது இந்தியாவில் வேறு சில இடங்கள்லையும் அவங்களோட ஆஃபீஸஸ் நிறுவலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த போர்டு, இதை யார் மேலாண்மை செய்கிறா, இதை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்க?
ஒரு சேர்மன் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 2 members ஃப்ரம் யூனியன் மெம்பர் ஃப்ரம் யூனியன் மினிஸ்ட்ரி, 1 member ஃப்ரம் RBI, 5 other members நாமினேட்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவுட் ஆஃப் 3 at least shall be the whole time members. அதாவது மொத்தம் ஒரு சேர்மன், 2 member, 1 member, அப்புறம் 5 other members, மொத்தம் 9 பேர்கிட்ட வராங்க. ஒரு சேர்மன், அவங்கள வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அதான் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முன்னாடி செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 members ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து 2 members வராங்க. அதுக்கப்புறம் 1 member RBI செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 5 other members அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டால் தான் என்ன பண்ணப்படுறாங்க, நாமினேட் பண்ணப்படுறாங்க. அவங்களில் அட்லீஸ்ட் 3 shall be the whole time members. ஃபுல் டைமாக அவங்க அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சேர்மன், நான் பைன்னு மட்டும் எழுதுகிறேன், பை யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இப்படி யூஜி ஆஃப் இந்தியான்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் 2 members ஃப்ரம் எங்கது, ஃப்ரம் மினிஸ்ட்ரி, அதுவும் யூனியன் மினிஸ்ட்ரி, மத்திய அமைச்சரவையிலேருந்து, யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கப்புறம் 1 member ஃப்ரம் RBI, RBIலேருந்து ஒரு மெம்பர், RBIங்கிறது என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு மெம்பர். அதுக்கப்புறம் 5 other members, 5 others members, of them 2 shall be whole time members. இந்த 5 members யார், நாமினேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, மொத்தம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த போர்டுங்கிறது என்னது, ஒரு சேர்மன் இருப்பாங்க, அவங்கள யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 members இருப்பாங்க, அவங்களையும் யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருப்பாங்க. 1 member வந்து RBIலேருந்து எடுத்திருப்பாங்க. 5 other members இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அட்லீஸ்ட் 3 பேர் அதில் ஹோல் டைம் மெம்பர்ஸாக இருக்கணும். இதுதான் செபியோட மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு, the general superintendent's direction management of the affairs of the board shall vest in the board of members, which may exercise all the powers and do all the acts and things which may be exercised or done by the board. அதாவது இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன வேலை பார்க்கணுன்னா, போர்டுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்ய தகுதியானவங்களாக இருக்கணும், ரெலவெண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், தனித்து முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் கொண்டிருக்கவங்க தான் யார், இந்த மெம்பர்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், இவங்களுக்கான பதவி காலம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் Section 5. The terms of service and other conditions of service of chairman and other members of the board shall be such as may be prescribed under the Act. Chairman and whole-time members may hold office for a period of 3 years, subject to the maximum age limit of 65 years, and can be reappointed by the central government. Part-time member may also hold office for a maximum of 3 years, but there is no age limit. அதாவது அட்லீஸ்ட் 3 years வந்து இவங்க வேலை பார்த்துருக்கணும். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, செபியில் குறிப்பிட்டிருக்கப்படி, அதில் ரூல்ஸில் குறிப்பிட்டிருக்கப்படி, செபிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பிட்டிருக்க பதவி காலம் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் 3 years இருப்பாங்க. அட்லீஸ்ட்னு இல்லை, ஒரு ஹோல்ட் ஆஃபீஸ், மே ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் may hold office for 3 years. அவங்க வந்து 3 வருஷத்துக்கு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. மே ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் 3 years டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது, மேக்ஸிமமாக ஏஜ் லிமிட் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 65 வயசு வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம். சாதாரணமாக 3 வருஷம் வேலை பார்க்கலாம், ஆனால் 65 வயசு வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும். ஆனால் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, பார்ட் டைம் மெம்பர்ஸ்க்கு நோ ஏஜ் லிமிட். அவங்க வந்து எந்த வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஆனால் அவங்களும் 3 years மினிமம் அந்த மாதிரி வேலை பார்க்கலாம். 3 years ஆஃப் சர்வீஸ் அவங்களுக்கும் உண்டு. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன, மெம்பர்ஸ் வந்து ரூல்ஸில் குறிப்பிட்டிருக்கப்படி அவங்க வேலை செய்யணும். ஒரு சேர்மனும் ஹோல் டைம் மெம்பர்ஸும், இங்கே நான் எழுதியிருக்கிறது வந்து for chairman and whole time members
WTMன்னு எழுதுகிறேன். ஹோல் டைம் மெம்பர்ஸும் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும்? ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years. அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. However, they can work up to their age of 65. அதுக்கப்புறம் பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. 65 மாதிரியான எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஆனால் அவங்க 3 years ஆஃப் சர்வீஸ் அதில் வேலை பார்த்துருக்குவாங்க அவங்களும். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடிஞ்சு. அடுத்து டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சிச்சின்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கலாம். டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் by central government. The central government will have the right to terminate the service of chairman or other members appointed to the board at any time before the expiry of tenure by giving notice in 3 months notice in writing or 3 months salary and allowance in lieu thereof. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட ஒப்பீனியனில் எப்போ வேணால் ஒரு ஆளை பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் 3 months in writing நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நோட்டீஸ் பீரியட்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சா டிசம்பர் மாதம் நடக்குதா, 3 மாதம் வரைக்கும் என்னால் தூக்க முடியாது. 3 மாதம் வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கழிச்சு தான் நீங்கள் வேலையை விட்டு போக முடியும். ஸோ அட்லீஸ்ட் 3 months in writing நான் உங்களுக்கு பிஃபோராக என்ன பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்கணும். அல்லது 3 months சேலரி அலவன்ஸையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வேலையை விட்டு நீக்கிடலாம். ஸோ தி சென்ட்ரல் கவர்மெண்ட் will have the right to terminate. The central government will have the right to terminate the service. Will have the right to terminate service before expiry of tenure. Before the expiry of tenure இந்த மாதிரி நீக்க முடியும். பை கிவிங் அட்லீஸ்ட் 3 months நோட்டீஸ் இன் ரைட்டிங். குறைஞ்சது 3 months நோட்டீஸ் கொடுக்கணும். 3 months நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணும். ஆர் 3 months salary plus allowance in lieu thereof. இதோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரிலிங்குவிஷ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன? அதே மாதிரி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலையை விட்டு நீக்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த சேர்மனுக்கோ ஹோல் டைம் மெம்பர்ஸ்க்கோ அவங்க வேலையை விட்டு அவங்க ஆஃபீஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கும் வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் 3 months பிஃபோர் நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணும். ஓகேவா? சேர்மன் ப்ளஸ் ஹோல் டைம் மெம்பர்ஸ் ஹாவ் ரைட் டு ரிலிங்க்விஷ் தி ஆஃபீஸ். நீ மட்டும் தான் தூக்குவியா, நானே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. have right to relinquish the office எப்போ? அட்லீஸ்ட் 3 months notice in writing. அட்லீஸ்ட் 3 months notice in writing to the central governmentக்கு கொடுக்கணும். removal of members from the board. போர்ட்லேருந்து ஆட்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது? removal of members from the board. செக்ஷன் 6. ஸோ என்னென்ன செக்ஷன் சோஃபார் பார்த்துருக்கோம் பாருங்கள். செக்ஷன் 3 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, செக்ஷன் 4 மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி போர்ட், செக்ஷன் 5 டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், செக்ஷன் 6 இப்போ தான் பார்க்குறோம் ரிமூவல் ஆஃப் தி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ். என்ன சொல்கிறாங்க? தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷல் ஹேவ் த பவர் டு ரிமூவ் அ மெம்பர் ஆர் சேர்மன் அப்பாயிண்டட் டு த போர்ட் இஃப் ஹி ஹேஸ் பீன் அட்ஜுடிகேட்டட் அஸ் அன் இன்சால்வெண்ட், unsound mind, convicted of an offence, involves moral turpitude, has the opinion, abused his position to render the continuance in office. Before removing, he shall be given reasonable opportunity of being heard in the matter. அதாவது ஒரு அந்த சேர்மனோ இல்லை ஹோல் டைம் மெம்பரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வேலையை விட்டு நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது. என்னென்னா அவங்க அட்ஜுடிகேட்டட் ஆஸ் அன் இன்சால்வெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா
அவங்க அன்சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்காங்க, மூளை சரியில்லாதவங்களாக இருக்காங்க அவங்க அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அது மாரல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்குது, இட் இன்வால்வ்ஸ் மாரல் டர்பிடியூட்னா அப்பையும் நீக்கலாம். அல்லது அவங்களோட பொசிஷனை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களோட வேலையில் நீடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும்போது அவங்க சேர்மனையோ ஹோல் டைம் மெம்பரையோ பதவியிலேருந்து நீக்கலாம், ப்ரொவைடட் அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ ரிமூவல் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஃப்ரம் த போர்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாவ் த ரைட், வில் ஹாவ் இல்லைன்னா ஷெல் ஹாவ்னு போட்டுக்கோங்க, வில் ஹாவ் த right to remove chairman-ஐயோ ஹோல் டைம் மெம்பர்ஸையோ ரிமூவ் பண்ணலாம் if adjudicated as an insolvent. அதாவது அவர்கிட்ட கையில் காசு ஒன்றும் இல்லை, சுத்தமாக அவர் கடனாளி ஆகிட்டார், நில்லாக இருக்கார், அவரோட அசட்ஸ் எல்லாம் அவரோட லைபிலிட்டிஸை பே பண்ணுறதுக்கான அளவுக்கு அவர்கிட்ட அசட்ஸ் இல்லை அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு, adjudicated as an insolvent. அதுக்கப்புறம் அன்சவுண்ட் மைண்ட் பர்சனாக இருக்கார், அப்புறம் அஃபென்ஸ் மாரல் டர்பிடியூட், தப்பு பண்ணிட்டாரு, அது சமூக நீதின்னு இல்லை, சுய ஒழுக்கம் அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அப்புறம் அப்யூஸ்டு ஹிஸ் பொசிஷன் டு ரெண்டர் கண்டினியூஸ் இன் ஆஃபீஸ், abused his position, பதவியை துஷ்பிரயோகம் செஞ்சு அவங்க வேலையில் நீடிக்கிறதுக்காக அவங்க பதவி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மெம்பர்ஸை பதவியிலேருந்து நீக்கலாம். நெக்ஸ்ட்டு மீட்டிங்ஸ் ஆஃப் தி போர்டு. Section 7 என்ன சொல்கிறாங்க, the board shall meet at such time and such place and shall observe such rules and procedures with regard to transaction of business at its meetings as may be provided by the regulations made under section 30 of the act. அப்படின்னா என்ன, இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மீட்டிங்ஸ் ஆஃப் த போர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பாய்.